ப்ரோ ஒன் டே ஃபுல்லாக 100 வச்சு சாப்பிட்டு காட்டுங்க. ஒன் டே ஃபுல்லாக நம்மளால் 100 வச்சு சாப்பிட்டு காட்ட முடியுமான்னு தெரியல. சரி வாங்க போயிட்டு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். நம்மளும் அப்படியே மார்னிங் டிஃபனை கம்ப்ளீட் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம அக்கா கடைக்கு தாங்க விசிட் போட்டிருந்தோம். அங்கேயும் போய்ட்டு நம்ம என்ன ஆர்டர் போட்டோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 இட்லி தான் சொல்லியிருந்தோம். ஒரு இட்லி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7 ருபீஸ் வந்துச்சு. 4 இட்லி பார்த்தீங்க அப்படின்னா 28 ருபீஸு. இந்த இட்லிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 வகை சட்னி கொடுத்தாங்க. கொடுத்து என்னங்க பிரயோஜனம்? இட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அப்படியே கல் மாதிரி இருந்துச்சு. எப்படியும் நம்ம 30 ரூபாய்க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 5 hours later. அப்படியே பார்த்தீங்கன்னா இருக்கிற ஹெவி ஒர்க்கில் மதியம் 2 மணி ஆக்கில் போய்ட்டு நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம அண்ணன் கடைக்கு தாங்க ஒரு விஷயத்தை போட்டிருந்தோம். அங்கேயும் போய்ட்டு என்னென்ன இருக்குன்னு கேட்டால் அண்ணன் இருக்கிற எல்லா வெரைட்டிஸ் இருக்குன்னாரு. ஆனால் நம்ம கேட்ட தயிர் சாதம் மட்டும் இல்லைன்ட்டார். அட ஆமாங்க, இந்த கடை பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரஸ்ஸாக தான் இருக்கும். நீங்கள் இந்த வழியாக போனீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அப்படியே என்ன வாங்கியிருந்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு புதினா ரைஸ் தான் வாங்கியிருந்தோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 ரூபா வந்து கொடுக்குற காசுக்குமே சும்மா ஒர்த்தாக இருக்கும். ருசிக்கு சாப்பிடாம பசிக்கு சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இடத்தையும் காலி பண்ணியாச்சு. 6 hours later. ஈவினிங் டைமில் ஒர்க்கு முடிஞ்சு வந்து அப்படியே தூங்கியாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 8 மணி ஆச்சு. சரி நம்ம அண்ணன் கடையில் போய்ட்டு நம்ம டின்னரையும் கம்ப்ளீட் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம அண்ணன்ட்ட போய்ட்டு என்னென்ன இருக்குன்னு கேட்டிருந்தோம். அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பா இருக்குது, ஊத்தாப்பா இருக்குது, இட்லி இருக்குது, தோசை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 தோசை தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30 ரூபா வந்துருச்சு. இந்த இடிகிற சரௌண்டிங்கில் வந்தீங்க அப்படின்னா இல்லை இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம அண்ணன் கடைக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 15 வருஷத்துக்கு மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி தள்ளுவண்டி கடையில் கடை போட்டிருக்காங்களாம். மறக்காமல் எப்போதுமே இந்த தள்ளுவண்டி கடையெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தள்ளுவண்டி கடையிலையும் போடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 100 ரூபாயை வச்சு 24 ஹவர்ஸ், அதாவது 3 வேளை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளும் அப்படியே சாப்பிட்டோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க.